என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு அதிர்ஷ்டம் உள்ள ஒரு ஆள் இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருவார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இந்த ஸ்டாம்ப்ல 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசல்ல. இன்னைக்கு சைனா நியூஸ் பேப்பர்ஸ்ல அதெல்லாம் ஃபிளாஷ் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியே ஏதாவது சொல்லு. இங்க வா இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபிளாஷ் ஆயிருக்கு. புரிஞ்சதா? எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரோட கவனம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளவு பேர் பார்த்தாங்களா, மரணம் நடக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க. நல்லதா போச்சு. ஹலோ, யாரு மினிஸ்டரா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா 4:30க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. எப்படி எப்படின்னா, என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல? போடல. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி